Taste the Daily. நேயர்களே, அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகம் முழுவதுமே மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் நோயாளிகள் அங்கு சிகிச்சை பெற முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இந்த இஎஸ்ஐ மருத்துவமனையில் தற்பொழுது நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இஎஸ்ஐ மருத்துவமனை முழுவதுமே மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஆகாஷ். தூத்துக்குடி கடற்கரை சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய தொழிலாளர் மாநில காப்பீடு மருந்தகம் இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள், குடியிருப்பு வாசிகள் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை அனுபவித்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் முழுமையாக சந்தித்திருப்பதாகவும், ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் இந்த போன்ற பேரிடர்கள், மழைகள் வருகிற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ பாதுகாப்பு நடவடிக்கையோ மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தூத்துக்குடி கடற்கரை சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய தொழிலாளர் மாநில காப்பீடு மருந்தகம் எனப்படக்கூடிய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக இந்த நோயாளிகள் இருக்கக்கூடிய, மருத்துவர்கள் தங்கியிருக்கக்கூடிய, செவிலியர்கள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்பு என அனைத்துமே மழைநீரால் சூழ்ந்திருக்கிறது. ஏறக்குறைய மருத்துவமனையில் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அதே போன்று அவருடைய குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். அதே போன்று மருத்துவமனையில் ஏராளமான நோயாளிகள் இருக்கிறார்கள். தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமாக இன்றைக்கு பெய்து வரக்கூடிய கனமழை என்பது தொடர்ந்து அந்த தொழிலாளர்களுடைய மருத்துவமனை முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு முழுவதும் மழைநீரால் சூழ்ந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் கூட உள்ளே செல்ல முடியாத அவலமும், உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு துயரமான ஒரு நிலையம் இருந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி இது தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மருத்துவமனை என்பது நோயாளிகள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த மருத்துவர்கள் வாழக்கூடிய குடியிருப்பு என்பது வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் உடனே அடிக்கடி போக வேண்டியிருக்கும். அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்ப்பதற்கும் அவர்கள் வீடு திரும்புவதற்கும் ஏதுவாக ஒரு வழித்தடத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும். இவற்றுக்கெல்லாம் இப்போது வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மருத்துவர்கள் நோயாளிகளை சென்று பார்ப்பதற்கும், அவர்களுடைய குடும்பத்தினர், அவருடைய பிள்ளைகள் வெளியே பள்ளி கல்லூரியில் செல்வதற்கும், அதே போன்ற நோயாளிகள் வெளியில் இருந்து உள்ளே மருத்துவமனைக்கு நோயை தீர்ப்பதற்காக, நோயை குணப்படுத்துவதற்காக, சிகிச்சைக்காக வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், அதாவது தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், இந்த தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்த கடற்கரை சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை முழுவதுமாக தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மழையால் சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளத்தை அப்புறப்படுத்தி மருத்துவமனையில் நோயாளிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். மருத்துவர்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மழைக்காலங்களிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது முழுக்க இல்லாத காரணத்தினாலேயே இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.